தமிழ்நாடு வெல்லும். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார் சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது. உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசி இருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர். கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தல் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞர் குறித்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். கலைஞரை கடைசி காலத்துல ஒரு கைதியை போல வீட்டு சிறையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் போது நாக்கில் நரம்பில்லாம பேசாதீங்க எடப்பாடி அப்படின்னு சொல்லி, கலைஞர் ஒரு சிங்கம், அவரை யாரும் வீட்டு சிறையில் வைக்க முடியாது, உங்க வீட்டுக்கு அவருக்கு கல்லறைக்கு கூட நம்ம கேட்டப்ப கூட நீங்க அனுமதி மருத்துவர் தானே, நீங்க உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் சொல்வது சரிதான். காரணம், கலைஞர் மறைவதற்கு ஒரு 6 மாசம் ஒரு வருடம் முன்பு கூட நாங்க எல்லோருமே பார்த்துருக்கிறோம், நல்லா விசாரித்திருக்கிறோம். அது ஒன்றும் எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்மகிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் அவருக்கு போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் தவிர்த்தார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப முதிர் பருவம், அப்புறம் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துருமேங்கிறதுனால கொஞ்சம் தயங்கினாங்க. ஒரு சிலர் மாஸ்க் போட்டுட்டு போய் பார்த்தாங்க. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் 2015 2016 காலகட்டம். வீட்டு சிறையிலலாம் அவரை வைக்கவே முடியாதுங்க. அது வைத்தியகரத்தனம். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. காரணம், அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசிடுவார். அப்போ உடல்நல கோளாறுகள் இருக்கு. திடீர்னு ரொம்ப விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா சரி, அதே ரெஸ்ட்ரிக்ஷன் நானும் வச்சு தானேங்க இருக்கிறேன். அவரோட இவ்வளோ வயதில் குறைந்தவன் தான் இருந்தாலும் நான் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அது. அது மாதிரியான இருக்கு. ஒரு ஹெல்த்தில் ஆர்வத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியான கட்டுப்பாடுகளை விதிப்பது இயற்கை தான். கலைஞரை பார்த்து பேச போயிட்டீங்கன்னா ரொம்ப பழைய மேட்டர்லாம் அவர் பேசுவார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். அதெல்லாம் சிக்கல். அது எல்லாருக்கும் வருங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாத்துக்கும் வரும். அதனால முதலமைச்சர் அவரோட மகன்கிற முறையில சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கலாம். ரெண்டாவது, அழகிரி அவர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருந்தாரு. ஸ்டாலின் கட்டுப்பாடு வீட்டு சிறையில் வச்சிருந்தாருன்னா அப்புறம் அழகிரி எப்படி போய் பார்க்க முடியும்? அவர் அழகிரி 2021 தேர்தலில் ஸ்டாலினுக்குலாம் எதிராலாம் அவர் எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. அது பொருத்தமற்றது. அதாவது ராசா அவர்களோட ஒரு பழைய ஆடியோல இருந்து இன்ஃபர் செய்யப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. எதிர்கட்சி தலைவருக்கு அது அழகல்ல. அவரும் ஒரு குடும்பத் தலைவர். அவருக்கு குடும்பத்தில் இருக்கிற முறையில அது சரியில்லை. இதுல போய் அரசியல் கொண்டு வரதுல அர்த்தமே கிடையாது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பதவிக்காண்டிதான் இது போன்று செய்தார், அவர் வீட்டு சிறையில் வச்சிருந்தார்ன்ற துணியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேச்சையை பேசியிருக்கிறாருன்ற மாதிரி அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. காரணம், திருவாரூர் எம்எல்ஏ தான் கலைஞர். அப்போ முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவரு குளத்தூர் தொகுதி எம்எல்ஏ. 2016 தேர்தல். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. அதிமுக திமுக இடையில ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான். 1% ஒரு 30-40 தொகுதி போயிருச்சு. அது எப்போதுமே உள்ளதாங்க. 5% லீடு இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 1 பார்ட்டிக்கு 49 தொகுதி கூடுதலாக கிடைச்சிரும். காரணம் இங்க வின்னர் டேக்ஸ் ஆல் தான். யாருக்கு அதிகமான ஓட்டு சதவீதம் இருக்கோ அவங்களுக்கு நிறைய தொகுதி போயிடும். அதற்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவங்க 1%, 3%, 5% இது வேற. 10% அப்படின்னா 200 தொகுதியுமே காலியாயிரும். அப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவரு
2015க்கு பிறகு பெரிய அளவுக்கு ஆக்டிவா செயல்பட முடியல. இன்னும் சொல்லப்போனா ஒரு சகர்நாற்காலியில் அமர்ந்து வீட்டுக்கு வெளியில தொண்டர்களை சந்திக்கும் போது அவர் பேச முடியலங்கும் போது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாரு. நிறைய வீடியோல நீங்க பார்க்கலாம் அதை. ஏன்னா எத்தனையோ மேடைகள்ல எத்தனையோ கிராமங்கள்ல பேசி பேசி ரொம்ப முதிர்ந்த பருவத்துல நம்ம பேச முடியாம போகும்போது ஏற்படுற ஒரு மன சங்கடம், மன வலி எல்லாம் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம், 2017 கலைஞர் அவர்கள் மரணம். இன்னைக்கு இவர் பேசுறது 2026 10 வருஷத்துக்கு 11 வருஷத்துக்கு முந்தி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது திமுகவில் இருக்கிறவங்களே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்களாங்க, எல்லாருமே எல்லா வகையிலையும் பார்க்குறாங்க. கலைஞர் வந்து பத்திரிகையாளர்களோட டார்லிங் ஆஃப் ஜேர்னலிஸ்டுங்க கலைஞர். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரோட கூட, இன்றைய முதலமைச்சரோட கூட கலைஞர் வந்து ரொம்ப அணுகக்கூடியவர். அவரோட 85 வயசு வரைக்கும் எல்லாமே எல்லாருமே போய் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கடைசியா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து சஃபர் ஆகும்போது பிரச்சனை. அதுக்கு பிறகு கூட ஒரு வீடியோல வந்து அவரோட கொள்ளு பேரனோட கிரிக்கெட் விளையாடுற வீடியோலாம் வந்திருக்கு. அவர் பாலை தூக்கி போடுவாரு. ஒரு சின்ன பையன், அது யாரோட மகன் எனக்கு தெரியல. அந்த ரொம்ப சின்ன குழந்தை அது வந்து பேட்டை தாத்தா அடிக்கிற மாதிரியே வாக்கா பாலை போடும், இவர் அடிப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் வீடியோங்க, ரொம்ப நெகிழ்ச்சியான வீடியோக்கள். அப்படியெல்லாம் எவ்வளோ வழி. அது பிறகு வீட்டு சிறை கலைஞரை கைதி மாதிரி வச்சிருந்தாங்க. இவர் தான் செயல் தலைவர் ஆயிட்டாருங்களே. சரி, கலைஞருக்கு பிறகு இவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தைய முடிவாயிடுச்சு. துரைமுருகனே அதை ஒத்துக்கிட்டாரு. திமுக இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம்தான். கலைஞர் வந்து கடைசி 2 வருஷம் திமுகவோட எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தது மு.க. ஸ்டாலின் தான். மக்கள் கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே போய் மு.க. ஸ்டாலின் தான் வந்து பிற கட்சி தலைவர்கள்ட்ட, குறிப்பா விஜயகாந்த் கூட பேசினாரு. இதெல்லாம் வீடியோவாக வெளியில வந்த விஷயம்தான். அப்போ வந்து ஆக்டிவா சேட்டலைட் டிவி ஆக்டிவா வந்துருச்சுங்க. நீங்களாம் வரும்போது தான் 2019க்கு பிறகு வந்துச்சு. நாங்க சேட்டலைட் டிவியில ஆக்டிவா இருந்ததெல்லாம் 2013ல இருந்து ஆக்டிவா இருக்கிறோம். 13, 14 தேர்தல் புதிய தலைமுறைகளை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். 16 தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட நியூஸ் ஒன் உள்ளிட்ட பெரிய பெரிய தொலைக்காட்சிகள்லாம் வந்துருச்சு. எல்லாருமே எல்லா வீடியோக்களையும் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு ரொம்ப அபத்தமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பழனிசாமி அவர்களோட குற்றச்சாட்டு அபத்தமானது. சார், இப்போ பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாகிருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை இந்த முறை சீட்டு வந்து தரப்படவில்லை. அண்ணாமலை இது குறித்து சொல்லும் போது, நானே சீட்டு கேட்கலங்க, கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டுடைய பாஜக தலைமை வந்து என்னுடைய பேரை பரிந்துரைக்கல, அதனாலதான் அவங்க வந்து எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற பார்வை வைக்கிறாரு. அண்ணாமலையை தவிர்த்து அவருடைய ஆதரவாளர்களான அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து பலருக்குமே சீட் என்பது மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா அமர் பிரசாத் ரெட்டிலாம் 1 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் வேன்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவர். இப்போ அறிவாலயத்துல நான் வந்து செங்கலை உருவாம போக மாட்டேன் அப்படின்ற அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை அப்படின்ற நிலையில மே 4க்கு பிறகு நான் ஏன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்றத நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. அண்ணாமலை வந்து தமிழ்நாடு தழுவிய தலைவராகத்தானே தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. இது வரைக்கும் அப்படித்தானே. அவரு தமிழ்நாடு தலைவராக இருந்தார், பிஜேபி தலைவர் அப்படின்னா தமிழ்நாடு தழுவிய தமிழ்நாடு பூராத்துக்கும் அறிமுகமானவர். அப்புறம் வந்து அவர் யாத்திரை போனாரு, என் மண் என் மக்கள் யாத்திரை போனாரு. அப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் நிக்கிற தகுதி இருக்கணும்ல. அவர் எதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சிங்காநல்லூரையோ கவுண்டம்பாளையத்தையோ இல்ல அரவக்குறிச்சி அந்த மாதிரி கரூர் மாவட்ட தொகுதியோ மட்டும் ஏன் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு? மதுரையில நிக்கலாமே. அதிமுக கொடுத்திருக்கிற 27 தொகுதியில எங்க வேணாலும் நிக்கிற அளவுக்கான ஒரு ஆற்றல் படைத்தவராகத்தானே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க முடியும். அவர் தனியாக முதலமைச்சர் வேட்பாளர் தானே நிலை நிறுத்திக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஸ்பெசிபிக்கான தொகுதி என்னைய பரிந்துரை பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு? தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அண்ணாமலை கோஷ்டின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அதனாலதான் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டுலாம் வருது. சரி, இந்த அமர் பிரசாத் ரெட்டியவே எத்தனை வருஷமாங்க தெரியும்? அண்ணாமலை வந்த பிறகு அவர் அண்ணாமலையோட வார் ரூமை பார்த்துக்கிட்டாரு, அண்ணாமலையோட பைனான்ஸ் மேனேஜரா இருந்தாரு. அதை தாண்டி என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? பிராக்டிக்கலா வந்துங்க, அண்ணாமலையே பேப்பர் டைகர் தாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலைங்கிற பேரெல்லாம் யாருக்குமே தெரியாது. ரஜினி மூலமா அது இன்ட்ரோ ஆச்சு தமிழ்நாட்டில். அப்புறம் தான் அவர் கர்நாடகத்தில் சிங்கம், ஐபிஎஸ்ல பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
அண்ணாமலையை வந்து தமிழ்நாடு தழுவிய தலைவராக மாற்றுவதற்கு பிஜேபி செலவு பண்ண நூற்றுக்கணக்கான கோடி ரூபா எப்படி வந்தது? சும்மாவே அண்ணாமலையே தன்னிச்சையா வளர்ந்துட்டாரா? தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தாரா? அப்படி இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டின் எல்லா போராட்டங்களுக்கும் குரல் கொடுத்துட்டாரா? அண்ணாமலை என்பவரே வந்து கிரியேஷன் தானேங்க, ஒரு மீடியா டைகர், அவ்வளவுதான், மீடியா கிரியேஷன். அப்புறம் திமுகவை லெப்ட் அண்ட் ரைட் அவர் எழுத்தாரு. அதனால வந்து ஆன்டி திமுக மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு அண்ணாமலை ஹீரோவா தெரிஞ்சாரு. இப்ப அந்த ரோலை விஜய் கையில் எடுத்த, அண்ணாமலை ரோலை விஜய் கையில் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அது தேசிய அளவில் வந்து கவர்மெண்ட் இருக்கிறதுனால அண்ணாமலை வந்து அவர் குறி வச்சு தாக்குறது செந்தில் பாலாஜியை தாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டுகளுக்கு இது வரைக்கும் அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு? அவரோட ரியல் எஸ்டேட் டீலிங்ஸை பற்றி எத்தனை செய்தி வந்திருக்கு? அவங்க மிஸ்ஸஸோட ரியல் எஸ்டேட் கம்பெனியை பற்றி எத்தனை செய்திகள் வந்திருக்கு? பிஜேபியில் இருக்கவங்களே தானே அவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம மற்ற மற்ற இயக்கத்தில் இருக்கவங்க இல்லையே. அதுக்கு என்ன பதில் அண்ணாமலை சொல்லிட்டாரு? வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு சொன்னவர் தானேங்க அவரை. என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எனக்கு வாடகை கட்டுறாங்கன்னு அவர் தானே சொன்னாரு. அப்போ எப்படி கோயம்புத்தூர்ல வீடு கட்டினாரு? அண்ணாமலை என்ன பண்ணிடுவாரு மே 4க்கு பிறகு? மே 4க்கு பிறகு அவர் பிஜேபி பேர்ல குற்றச்சாட்டு வச்சாருன்னா அமித்ஷா சும்மா இருப்பாரா? முதல் ஈடி அண்ணாமலைக்கு தான் வருங்க. புதிய ஆட்சியின் முதல் ஈடி அப்படித்தானே வரும். சரி, எப்படிங்க பிஜேபியில இருந்து பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு பிஜேபியை பாய்க்க முடியும்? நயினார் இருக்காரு, நாளைக்கு மே 4க்கு பிறகு அவருக்கு பதவியே இல்லைன்னு வைங்க, அவரும் சும்மா ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? பதவி இல்லாம போனவங்க எல்லாம் பிஜேபி எதிர்த்து புரட்சியா பண்ணிட்டாங்க. தேசிய கட்சி எதிர்த்து எப்படி புரட்சி பண்ண முடியும்? அங்கதான் வந்து 1000 ஆயுதம் வச்சிருக்காங்களே, இடி சிபிஐன்னு. அண்ணாமலைக்கு துணிச்சல் இருந்தா அவர் எந்த தொகுதியில் வேணாலும் நிக்கணுங்க. நான் அப்படிதான் இதை உண்மையிலே பார்த்தேன். மதுரை மேற்குலையும் ஆண்டிப்பட்டியிலையும் எப்படி எம்ஜிஆர் போட்டி போட்டாரு? 1980 தேர்தலுங்க எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் சேர்ந்து மதுரை மேற்குலையும் 2 பேரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்க, ஆண்டிப்பட்டியிலையும் தாக்கல் பண்ணாங்க. அப்ப கவர்மெண்ட் கிடையாதுங்க, எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ். ஏன்னா 2 பேரும் 2 தொகுதியில் தாக்கல் பண்றாங்க, 2 பேருக்கு இடையில சண்டை அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது வெளியில. ஆனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் எதுவும் இல்லை, ஒரு தொகுதியில தாக்கல் செய்து வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால வந்து ஒரு ஐடியாவா வந்து 2 பேரும் 2 தொகுதியில தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் பேசப்படுதுங்க. இதெல்லாம் எனக்கு 80s நல்ல நினைவில் இருக்கிற செய்திகள். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ஆண்டிப்பட்டியில வாபஸ் வாங்கினாரு, மதுரை மேற்கு மட்டும். எஸ்எஸ்ஆர் வந்து மதுரை மேற்குல வாபஸ் வாங்கினாரு, ஆண்டிப்பட்டி மட்டும். இது 80 தான் நடந்ததுங்க. இப்போ வேட்புமனு தாக்கல்ல, வேட்புமனுல பிரச்சனைகள், அதை நிராகரிக்கிறது. ஏன்னா ஆர்ஓ கையில் இருக்காது. ஆர்ஓ வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஆர்ஓ முடிவை எடுத்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்து, இல்லைன்னா சில ஸ்ட்ராட்டஜி, தடுப்பு நடவடிக்கைகளை கட்சிகள் எடுக்குங்க. ஜெயலலிதாமா வந்து பர்கூர்லயும் காங்கேயத்திலையும் போட்டி போட்டாங்க 91. முதல்ல காங்கேயம் தான் அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அதாவது போடியில நின்றுட்டு காங்கேயத்துக்கு போறாங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க. அண்ணாமலை என்னமோ அங்கே தான் நான் நிற்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு, இவங்க போடியில் நின்றுட்டு காங்கேயம் போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, காங்கேயத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவர் தற்கொலை பண்ணிடுவாரு. அப்படியே அவரே சொல்லிட்டார், நான் தற்கொலை பண்ண போறேன், ஜெயலலிதா ஜெயிக்கவே கூடாதுன்னு. அப்போல்லாம் எப்படின்னா வந்துங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த வேட்பாளர் இறந்து போனாலும் தொகுதி இடைத்தேர்தல் திருப்பி வந்துடும். இப்போ அப்படி இல்லை. அங்கீகாரம் பெற்ற கட்சியோட வேட்பாளர் இறந்தா தான் தேர்தல் ஒத்தி போடப்படும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. டக்குனு கடைசி நேரத்தில் ஜெயலலிதா பர்கூர்ல போட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி 2லையும் ஜெயிச்சிட்டாங்க. காங்கேயத்தை ரிசைன் பண்ணி ஆரம் வீரப்பனை நிற்க சொன்னாங்க. இதெல்லாம் 91ங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த தொகுதியில வேணாலும் போட்டி போடுறதுக்கான தில்லு வேணும். அவங்க தான் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்க முடியும். கலைஞர்லாம் பாருங்க, குளித்தலை, அவர் தஞ்சாவூர், அவர் ஏராளமான தொகுதி போட்டி போட்டிருப்பாரு. ஸ்டாலினுமே அப்படிதாங்க. 1000 விளக்கு, குளத்தூர், திருவாரூர்ல கலைஞர் போட்டி போட்டாரு. தலைவர்கள் அப்படிதான் இருக்கணும். இந்த தொகுதி தான் அந்த தொகுதி தான் சொல்லக்கூடாது. அண்ணாமலை இப்படி சொல்றாரு. இப்போ விஜய் 2 தொகுதியில போட்டி போடுறாரு. வேட்புமனுல 1008 குழப்பம் இருக்குன்னு இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரே பரபரப்பு. அது என்ன, ஏன் வேட்புமனுல குழப்பம் வருது? ஏன் வருதுன்னா, கட்சியோட லீகல் கட்டமைப்பு சரியில்லைங்க. சரி, தலைவரே உட்கார்ந்து அபிடவிட்டை சரி பார்க்க முடியாது. கண்டிப்பா
ஒரு வழக்கறிஞர் உட்கார்ந்து அவரோட சரி பார்த்துருக்கணும். அப்ப கிளாரிங் மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல. விஜயோட வேட்புமனுல கண்ணுக்கு தெரிஞ்ச தவறு வந்துச்சுன்னா அப்புறம் ஆர்வம் எடுக்கிற முடிவு இறுதியானது.